இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ்டர் குமார் வந்து இஸ் வெரி குட் பைபிள் டீச்சர். சரி, நான் ஒரு இவாஞ்சலிஸ்டாக இருக்கேன். ஃப்ரெடி ஆல்சோ இவாஞ்சலிஸ்டாக இருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன தான் வந்து இவாஞ்சலிசம் வந்து சொல்லி கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் பண்ணாலும் நாங்கள் வந்து வேர்டில் வந்து நாங்கள் கரெக்டாக இருக்கணும். அதானே நீங்கள் சொன்னீங்க? ரொம்ப கரெக்ட். வேர்டில் கரெக்டாக இருக்கணும், ஒழுங்காக. நோ கான்ட்ரடிக்ஷன். ஓகே. வேர்டு கொடுக்குற கரெக்ஷன்ஸு அண்ட் ஸ்டிப்புலேஷன்ஸில் எந்த ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கக்கூடாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாமா? ஓகே, நோ ஒரு ப்ராப்ளம். சின்ன எக்ஸாம்பிள். பப்ளிக்காக மைக்கை பிடிச்சி சர்ச்சிலேயோ கான்கிரிகேஷன்லேயோ மீட்டிங்லேயோ டங்ஸ் பேசக்கூடாது என்பது பிப்ளிக்கல் டாக்ட்ரின். பப்ளிக்கில் பேசவே கூடாது. இண்டிவிஜுவலாக பேசலாம், பப்ளிக்கில் பேசக்கூடாது. பப்ளிக் மீன்ஸ் அதாவது மொத்தமாக எல்லாரும் ஆராதிக்கலாம். விசுவாசிகளுக்குள்ளே சொல்கிறீங்களா? விசுவாசிகள் எங்கேயுமே. நான் சபையில் வரும்போது அந்நிய பாஷையில் 1000 வார்த்தைகளை பேசுகிறதை விட புரிகிறபடின்னு பவுல் கிளியராக அந்த ஸ்டிப்புலேஷன் கொடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் பேசுகிறது கர்த்தருடைய கட்டளை என்று எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு தன்னை தீர்க்கதரிசி என்று நினைத்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு பைபிளில் இருந்து அதை டிஸ்ப்ரூவே பண்ண முடியாது. பப்ளிக்கில் அது வெதர் இட் இஸ் பிலீவர்ஸ் பப்ளிக் ஆர் அன்பிலீவர்ஸ் பப்ளிக் மைக்கை படிச்சுக்கிட்டு டங்ஸில் பேசக்கூடாது. குரூப் பேசலாம். குரூப்பில் எல்லாருமே சேர்ந்து இந்த பாஸ்டர் சேர்ந்து எல்லாருமே ஸ்தோத்திரம் பண்ணி அன்னை பாஷையால் ப்ரைசிங். பட் இப்படி அவர் பேசினால் உடனே அந்த 2 சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன் வரும், இன்டர்பிரேஷன் வரும். இல்லாவிட்டால் அவன் பேசாதிருக்க கடவுள். தனக்கும் தேவனுக்கும் மட்டும் தெரிய பேசுவார். And can you give the difference between group-உம் believers public-உம் என்ன டிஃபரன்ஸ் சொல்றீங்க? இல்லை, இப்போ ஒரு சர்ச் இருக்கு இல்லையா, இப்போ சர்ச் ஃபுல்லாக நடந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, அது எல்லாருக்கும் புரியுறது. அதில் பிலீவர்ஸ் இருக்காங்க, செமி பிலீவர்ஸ் இருக்காங்க, அன்பிலீவர்ஸ், எல்லா குரூப்பும் தான் இப்போ இருக்குது சண்டே சர்வீஸில். அப்போ இவர் பேசிகிட்டு இருக்கும்போது பட்டுன்னு டங்ஸுக்கு போயிடுறாங்க. நிறைய நேரங்களில் அது மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகிறது தான். அது தேவையில்லை. ஒழுங்காக அதை பேசி முடிச்சுட்டு அப்புறம் ஒரு ப்ரேயர் செஷன் வரும்போது அவங்க அதை பண்ணலாம். ஆனால் ஒரு ப்ரேயர் மீட்டிங்கில் பேசலான்றீங்க நீங்கள்? குரூப் எல்லாருமா சேர்ந்து பேசலாம். ஐ எம் டாக்கிங் அபவுட் ஃப்ரம் த புல்பிட். இப்போ பாஸ்டர் வந்து ஒரு பெண்டிகாஸ்டல் பாஸ்டர் வந்து இப்போ எல்லாரும் ஆவிக்குள்ளாக நிரம்பி நம்ம எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்கலாம், எல்லாரும் பண்ணலாம். பண்ணுங்க. அதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படி தான் இருந்திருக்கிற இதில். அதுக்கு நமக்கு பிப்ளிக்கல் எவிடன்ஸ் இருக்கு. அப்போ திடீர்னு யாரோ ஒருவர் எழுமி நின்று அந்நிய பாஷை பேசினா அவங்க வந்து அதை இன்டர்பிரட் பண்ணலைன்னா அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் அவ்வளோதான். இப்போ காஸ்பல் மீட்டிங்லேயே அடிக்கிறாங்களே மைக்கில் இருந்துட்டு, அது என்ன அது ஒரு இம்ப்ரெஷன். எனக்கு என்னமோ வந்துருச்சுன்னு நினச்சிக்குவான். அவன் ஹிந்து வருது இல்லை, அவனுக்கு சாமி வந்துருச்சு, நம்ம ஆவிங்கிறான், சாமிங்கிறான். ரொம்ப அசிங்கமாக இருக்குது. கூடவே கூடாது. புல்பிட்டில் இருந்து காஸ்பல் மீட்டிங்கில் பேசவே கூடாது. அதுக்கு பைபிளில் வந்து சப்போர்ட்டே கிடையாது.